காவலர் நாள் கொண்டாடப்படும் தினத்தில் சிறந்த காவலர்களுக்கு பதக்கம் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பல்வேறு தடைகளையும் தாண்டிதான் திராவிட மாடல் ஆட்சி சாதித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைய இது மணிப்பூரும் அல்ல, காஷ்மீரும் அல்ல என்றும் தமிழ்நாட்டின் அமைதிக்கு காவல்துறைதான் காரணம் என்று தெரிவித்துள்ளார். காவலர் நாள் கொண்டாடப்படும் தினத்தில் சிறந்த காவலர்களுக்கு பதக்கம் வழங்கப்படும் என்றும், அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் காவலர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வழிவகை செய்யப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர், குற்றம் நடந்தவுடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் நபர்களை பாராட்டுவதாக கூறினார். 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவலத்தை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள். இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அது செப்டம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படும். இந்நாளில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையிலும் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல், குருதிக்குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கும் சட்ட திருத்த மசோதாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாள் அமர்வு இன்று நடைபெற்றது. இன்றைய கூட்டம் தொடங்கியவுடன் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்தம் 2025 துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டத்திருத்த முன்வடிவை தாக்கல் செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் செய்துள்ள சாதனைகளால் 7வது முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான் என்றும் 2026 வெர்ஷன் 2.0 லோடிங் என்று தெரிவித்தார். மேலை பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர்கள், ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், நிதி நெருக்கடி என பல தடைகளை தாண்டி தமிழக அரசு சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் தான் சாதாரணமாக செஞ்சுட்டு இல்லை. மேலே பாம்பு, கீழே நரிகள், மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள், இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. பத்மஸ்ரீ விருது பெற்றதை வாழ்நாள் சாதனையாளர் விருதாக நினைக்கிறேன் என சமையல் கலை வல்லுநர் தாமு நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற சமையல் கலை வல்லுநரான தாமு இன்று சென்னை திரும்பினார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் சமையல் கலையில் பெற்றதை பெருமையாக நினைப்பதாகவும், தென்னிந்தியாவில் முதல் தமிழராக இந்த விருதை பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை நேரில் பார்த்தது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது என்று நெகிழ்ச்சி அடைந்தார். சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் தமிழ்னா இந்த அவார்டு வாங்கிட்டு அண்ட் இட் வாஸ் கிரேட் டு ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock நேற்று ரிஹர்சல் நடந்தது. அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த ஃபைனல்ஸ், அதாவது செரிமனி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து எல்லாம் ரொம்ப நாளாக பார்ப்போமா நினச்சிட்டு இருந்தோம். பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஆல் த மினிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்க, என்னோட பேசினாங்க. 3 பேருமே பிரசிடென்ட் சரி, பிரைம் மினிஸ்டர் சரி, அது ஒரு வைஸ் பிரசிடென்ட் சரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் கனவுல தான் நினச்சிட்டு இருந்தேன். இது நிஜமாகும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செங்கம் அருகே பேரனுடன் சாலையை கடக்க முயன்ற பாட்டி கார் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தானகவுண்டன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா தனது 5 வயதான பேரன் ஜஸ்வந்த் மகாத்மா காந்தி ஊரக வேலைக்காக சென்றபோது சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து ஒசூர் நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருந்த கார் மோதியதில் பாட்டி மற்றும் பேரன் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உயிரிழந்தனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பாய்ச்சல் காவல்துறையினர் இருவரது உடல்களையும் கைப்பற்றி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடந்து சென்றவர்கள் மீது கார் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் சிறு குறு வியாபாரிகளை குறிவைத்து போலீஸ் செயலியை பயன்படுத்தி UPI மூலம் பணம் அனுப்பியது போன்று பண மோசடி செய்யப்பட்டுள்ளது வணிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், கோவளம் உள்ளிட்ட சாலையோர கடைகளில் தொடர்ந்து போலீஸ் செல்போன் செயலியை பயன்படுத்தி UPI ஸ்கேனர் மூலமாக பண மோசடி நடைபெற்று வருவதாக சாலையோர வியாபாரிகள் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மோசடி செய்யும் நபர்கள் UPI ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் செய்ததுடன் பணம் பரிமாற்றமானது போன்று காட்டும் செயலியை கொண்டு பணம் ஏமாற்றப்படுகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள வியாபாரிகள் காவல்துறை மூலம் சக வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கோடை விடுமுறை மற்றும் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு மூணாறு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான பணிகள் நிறைவடைந்துள்ளது. மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மலர் கண்காட்சி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. அதனையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட பூ வகைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரள தமிழக எல்லைப் பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த அரிக்கொம்பன் யானையை நினைவுபடுத்தும் வகையில் யானையின் உருவத்தை தத்ரூபமாக ஃபைபர் படகு மூலம் வடிவமைத்து இயந்திரம் மூலம் இயக்கப்படுவது சுற்றுலா பயணிகளின் கண்ணுக்கு விருந்தாக அமைத்துள்ளது. ரொம்ப மோசமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது. மூணாறு ரொம்ப கூலிங் நல்லா அதிகமாக இருக்குது சார். இங்கே குடநாட்டில் வந்தோம், சுற்றி பார்த்தோம். ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அரிக்கொம்பன் யானையை பற்றி டிவியில் பார்த்துருக்கோம், ஆனால் நேரில் பார்த்துக்கிறேன். இப்போ கிடையாது அது, ஆனால் அது மாதிரி தத்ரூபம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோடய வரலாம், குழந்தை தமிழ் கண்டிப்பாக கூட்டு வரலாம். ரொம்ப நல்ல பிளேஸுங்க சார், சுற்றி பார்க்கலாம். மனசு ரொம்ப இதமாக இருக்குது. தேங்க்யூ சார். வீராணம் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறி வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு பால்பண்ணை அருகில் சென்னைக்கு குடிநீர் செல்லும் வீராணம் குடிநீர் திட்ட ராட்சச குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் பீய்ச்சி அடித்து வீணாக வெளியேறி செல்கிறது. கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உண்டாவதற்கு முன்பு துறை சார்ந்த அதிகாரிகள் குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பயணத்தின் போது மயக்கமடைந்த பேருந்து பயணியுடன் அரசு பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் மாரடைப்பால் பயணி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசக்கல் பகுதியில் இருந்து கோத்தகிரிக்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் வேலுக்குமார் என்பவர் தனது மகன் தனுஷ் என்பவருடன் பயணித்துள்ளார். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத வேலுக்குமார் சிகிச்சைக்காக சென்றபோது பேருந்து பயணத்திலேயே மயக்கமடைந்துள்ளார். இதையறிந்த அரசு பேருந்து நடத்துனர் தர்மராஜ் மற்றும் ஓட்டுநர் மகேஷ் உடனடியாக பேருந்தை கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு இயக்கி சென்றனர். அங்கு மயங்கி விழுந்த பயணி வேலுக்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மாரடைப்பால் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த கோத்தகிரி காவல்துறையினர் வேலுக்குமாரின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இறந்த வேலுக்குமாருக்கு மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் கூலி வேலை செய்து வந்த வேலுக்குமாருக்கு கடந்த 2-3 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் இறந்தது அப்பகுதி வாசிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.